வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பரான சாம்பார் தான். கேரளா ஸ்டைல் வறுத்து அரைச்ச சாம்பாரும் ஹோட்டல் ஸ்டைல் முட்டை கிரேவியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காம்போ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் நம்ம ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், சூப்பராகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. என்னென்னா நம்ம குக்கர்லேயே எல்லாமே போட்டு நம்ம வேக வச்சிடலாம். அதுதான் இல்லை ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இதுக்கு நான் குக்கரில் ஒரு கப் பருப்பு எடுத்திருக்கேன். அதில் காயின் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக கேரட்டு, கொஞ்சமாக பீன்ஸு, அவரைக்காய் இதில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி ஒரு வெங்காயம், 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதாவது கேரளாவில் உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு எல்லாமே சாம்பாரில் சேர்க்குறாங்க. அது சூப்பராக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு நம்ம பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்குலாம் குருமாவில் தான் சேர்ப்போம். அந்த சைடில் எல்லாமே சாம்பாரில் சேர்க்குறாங்க. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக தான் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்தாச்சு, உப்பு, தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதுக்கு ஏற்ற தண்ணி சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா காயெல்லாம் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதில் கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி நம்ம வேக வைக்கலாம். நம்ம பருப்பு எவ்வளோ நேரம் வேக வைப்போமோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம், கரெக்டாக இருக்கும். காயில் நல்லா வெந்து வரும். இதில் நீங்கள் முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு பக்கமாக விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/4 மணி தேங்காய் எடுத்துருக்கேன். உங்கள் தேங்காய் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னு 1/2 மணி கூட எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபடட்டும். நான் எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்கலை, சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இதுலேயே நான் கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் தனியா விதைகளும் சேர்க்குறேன். 2 காஞ்ச மிளகாய். நம்ம சாம்பார்லேயும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுச்சுன்னு நீங்கள் 3 மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்டதும் கொஞ்சமாக சீரகம், இதையும் சேர்த்துட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. அது நல்லா கலர் மாறி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். பார்த்திங்களா, நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பாரில் நல்லா வெந்து வந்திருக்கு. காய், பருப்பு எல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நல்லா அருமையாக வந்திருக்கு. இப்போ இது ஒரு கொதி வந்ததும் ஒரு கோலி உருண்டை சைஸ் புளியை கரைச்சி வச்சுருந்தேன், சேர்த்துக்கோங்க. இதுக்கு புளி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதையும் சேர்த்துட்டு அது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு திக்னஸ் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரே ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். இறக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கடுகு சேர்த்து தாளிச்சிட்டோம்னா நமக்கு சூப்பரான கேரளா ஸ்டைல் வறுத்தரைச்ச சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஹோட்டல் ஸ்டைல் முட்டை கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய வெங்காயம் சேர்ப்போம், அது நல்லா வறுபடணும் இல்லையா, அதனால் நான் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது ஒரு 6 வெங்காயம் இருக்கும், சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு சின்னதாக கட் பண்ணணும்னா என்னோடய வீடியோவில் எப்படி வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணலான்றது சொல்லியிருக்கேன். நான் மேலே ஐக்கான்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நமக்கு கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு மசாலா நல்லாயிருக்கும், அதனால தான். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது நல்லா வதங்கி வரும் இல்லையா, அதனால் இது நல்லா வதங்கட்டும். வதங்கி நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் இதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன், விழுது. சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா அது வெங்காயத்துலேயும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அது வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக வாசனைக்கு கறி லீஃப் சேர்த்துக்கோங்க.
நீங்கள் எல்லா டிஷ்ஷுமே கறி லீஃப் சேர்க்கும் போது அந்த டிஷ்ஷே நமக்கு நல்ல வாசனையாக நல்லாவும் இருக்கும். இதுக்கு ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இது ஒரு மீடியமான சைஸ் தக்காளி தான். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கி அது தொக்கு பதத்துக்கு வரட்டும். வந்ததும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக தேவைப்படாது. கொஞ்சமாக அது ஒன்று சேர நல்லா கலந்து வரணும் இல்லையா, அதுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாலே சரியாக இருக்கும். நான் அடுப்பில் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம், அடி பிடிச்சிடும். இப்போ இது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா வதங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி அந்த நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டோம் பார்த்திங்களா, எல்லாமே நல்லா சுருங்கி தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. நான் ஃபஸ்ட்டே ஒரு 6 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை நம்ம ஃபோர்க்கில் குத்திட்டு, ஏன்னா அப்போ தான் மசாலாலாம் உள்ளே சேரும், அதுக்கு தான். இல்லை நீங்கள் கத்தி இருந்தாலும் கத்திலையும் நம்ம சின்ன சின்ன ஓட்டைகளாக போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை கிரேவியும் சாம்பாரும் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போகிற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.